வணக்கம். அதிகாரம் 81 பழைமை. நட்பில் பழமை. நீண்ட கால நட்பு என்பது பொருள். குறள் எண் 801. பழமை எனப்படுவது யாது எனின் யாதும் கிழமையை கீண்டிடா நட்பு. பழமை என்பது எது என்றால், உரிமையால் செய்வனவற்றை சிறிதும் சிதைக்காமல், நட்பில் முறிவு ஏற்படாமல், நட்பு உடைந்து போகாமல் உடன்படும் நட்பு ஆகும். குறள் எண் 802. நட்பிற்கு உறுப்பு கெழுத்தகைமை மற்றும் அதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். நட்பிற்கு உறுப்பாவது உரிமையோடு செயல்படுதல் ஆகும். அச்செயலுக்கு உணவில் இருக்கும் உப்பு போல ஒன்றி விடுதல் சான்றோர் கடமை. புலப்படாதவாறு நட்பு செய்தல் என்பது பொருள். உரிமைக்கு ஏற்றவராக, நட்பின் இலக்கணத்திற்கு ஏற்றவராக ஒழுக வேண்டும். குறள் எண் 803. பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுத்தகைமை செய்தாங்கு அமையா கடை. பழகியவர் உரிமையால் செய்யும் செயலை தாம் செய்தது போல கருதி உடன்படாவிட்டால், ஒத்துப்போகாவிட்டால் அவரோடு கொண்ட நட்பு என்ன பயன் தரும்? குறள் எண் 804. விழைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையால் கேளாது நட்டார் செய்யின். நட்புடையவர் கேளாமல் ஒரு செயலை செய்தால் அதை ஏற்றுக்கொண்டு விரும்ப வேண்டும், அவரோடு உடன்பட்டு ஒழுக வேண்டும் என்பது குறிப்பு. குறள் எண் 805. பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்று உணர்க, நோதக்க நட்டார் செய்யின். நட்டார் நண்பர், விரும்புபவர். நாம் வருந்தும்படி நட்பினர் ஒருவர் ஒரு செயலை செய்துவிட்டால், உரிமையாலும் அறியாமையாலும் அதனை செய்துவிட்டார் என அமைதி கொள்ள வேண்டும். குறள் எண் 806. எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. நட்பின் பழமை எத்தன்மைத்து என்பதை இக்குறள் காட்டுகிறது. எல்லை என்றால் வரம்பு என்று பொருள். ஒழுக்கத்தின் நின்றார் என்பது மணக்குடவர் உரை. எல்லைக்கண் நின்றார் நட்பு வரம்பை கடவாதவர். தொல்லைக்கண் நின்றார் பழமையில் திரியாது நின்றவர். நெடுங்கால நட்பு என்பது பொருள். பண்புள்ள சான்றோர் தனக்கு நண்பரால் இழப்பு உண்டான காலத்தும் அவர் தன்னுடைய பழமையான நட்பை, நண்பனை கைவிட மாட்டார் என்பது பொருள். குறள் எண் 807. அழிவந்த செய்யினும் அன்பரார், அன்பின் வழிவந்த கேண்மையவர். அழிவு. அழிவு வரக்கூடிய ஒரு செயலை செய்தாலும் அன்பால் பொருந்திய நட்புடையவர்கள் அன்பு நீங்காமல் இருப்பர், நட்போடு இருப்பர், தன்னுடைய பழமையான நட்பை தொடர்வார் என்பது பொருள். குறள் எண் 808. கேள் இழுக்கம் கேழா கெழுத்தகைமை வல்லார்க்கு நாள் இழுக்கம் நட்டார் செய்யின். கேள் நட்பு. இழுக்கம் கேழா கெழுத்தகைமை காது கொடுத்து கூட கேட்காத நெருங்கிய நட்பு என்பது பொருள். கேள் இழுக்கம் என்பது நட்பில் பிழையான நட்பு என்பது பொருள். நாள் இழுக்கம் என்பது வீணான நாள். இழுக்கம் என்றால் தவறு, குறை, பிழை என்பது பொருள். கேழா கெழுத்தகைமை வல்லார் என்பது நட்பின் ஆழத்தை குறிக்கும் தொடர் ஆகும். நண்பர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர் நண்பரின் பிழைகளை பற்றி யார் சொன்னாலும் காது கொடுத்து கூட கேட்க விரும்பாத அன்புமிகு நண்பருக்கு அவரின் நண்பன் பிழை செய்தால் பொறுத்து நட்பை போற்றுவார் என்பது பொருள். நண்பனின் சறுக்கல்களை ஏற்றுக்கொள்ளும் நாளை பெரிதுபடுத்தாமல் சரி செய்து கொள்வார். நட்பில் பழமை பேணும் பண்பினர் என்பது பொருள். குறள் எண் 809. கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. கெடா நட்பின் தொடர்பு அறாமல், விடார் நட்பை விடுதல் இன்மை, விழையும் விரும்பும், உலகு உலக மக்கள். பழமை பேணும் நட்பு. நட்பில் பிழை பொறுத்து நட்பை விடாமல் பேணும் நட்பு. நட்பில் விலக்கமின்றி நட்பின் பெருமை அறிந்தவரிடத்து உலகம் விரும்பி போற்றும். பழமையான நட்பினர் நட்பில் இடைவெளி இருக்காது என்பது குறிப்பு. பண்புடையாளர் நட்பு அப்படித்தான் இருக்கும். குறள் எண் 810. விளையார் விளையப்படுப
பழையர்கண் பண்பின் தலைப்பிரியாதார். பழமையான நட்புடன் இருக்கும் நண்பர்களை, தம் நட்பிலிருந்து மாறாதவர்களை பகைவரும் விரும்புவர், விளையாரும் விரும்புவர், விரும்பாதவர்களும் விரும்புவார்கள். நட்பின் திறன் அப்படி. பழைய நட்பில் பிரிவோ முறிவோ இருக்காது. நட்பின் சிறப்பு என்பது ஒத்துப்போதல் ஆகும். நட்பிற்கு உறுப்பு கெழுதகமை. எப்படி எனில், உணவில் கரைந்திருக்கும் உப்பு போல ஒன்றாதல் ஆகும். நண்பன் கேடு செய்தாலும் அன்பின் வழி கேண்மையவர் அவன் நட்பை விட்டு விலக மாட்டார். பழைய நட்பு உடையவரை பழையர் என குறிக்கிறது குறள். நட்பை போற்றுபவரை விளையாரும் விளைவ, பகைவரும் விரும்புவர் என பழம் நட்பின் சிறப்பை எடுத்துரைக்கிறது பழமை அதிகாரம்.